சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷத்தில் இது பண்ணிடலாம். டிஃபனுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். செய்கிறதுக்கு அதிகபட்சமாக 20 நிமிஷம் போதும். மசாலா அரைச்சி எடுத்துக்குவோம். 4 பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு பல் 7, இஞ்சி ஒரு துண்டளவு எடுத்து தோல் சீவி நறுக்கியிருக்கோம், தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, முந்திரி பருப்பு 4, ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை ஊற வச்சது, தேங்காய் துருவியது 1/4 கப். இதில் தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, பட்டை 1 இன்ச் அளவு, பிரியாணி இலை 1, சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது. வெங்காயம் லேசாக வதங்கினோன்னே அரைச்ச மசாலா போடணும். ஊற வச்ச கொண்டக்கடலை 2 கப், உப்பு சிறிதளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கிரேவிக்கு தேவையான தண்ணீர் விடணும். குக்கரில் மூடி போட்டு 4 விசில் வச்சு இறக்கணும். கடைசியாக மல்லித்தலை சேர்த்துடணும். இந்த சன்னா மசாலா வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாம். நன்றி.